இலங்கையில் கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரானிய கப்பல், நூற்றுக்கணக்கானோரை தேடி தொடரும் மீட்பு பணி. இலங்கையில் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். கொழும்பில் அதிகாலையில் இடம்பெற்ற கொடூரம், இளம் யுவதி கழுத்தறுத்து கொலை. தமிழர் பகுதியில் டீசல் விற்றவருக்கு இரவில் நடந்த சம்பவம். மூடப்படும் ஹோர்முஸ் நீரிணை, இலங்கைக்கான எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. தாக்கப்பட்ட அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளம், கட்டாரில் மோசமடையும் நிலவரம். இலங்கையில் கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரானிய கப்பலில் நூற்றுக்கணக்கானோரை தேடி மீட்புப் பணிகள் தொடர்கின்றது. மேலும் 2 மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் CDR சம்பத் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்துள்ளதுடன் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கப்பலில் 180 பேர் பயணித்துள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகளில் கடற்படை சுழியோடிகள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏனையோருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி கடற்படை ஆராய்ந்து வருவதுடன் இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஜரிஸ் தேனா என்ற ஈரானிய கப்பலில் இருந்த 180 பேரில் சுமார் 30 பேர் காயமடைந்து காலி தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தனியார் வாகனங்கள் மற்றும் வணிக வாகனங்கள் உட்பட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு 2026 ஜனவரியில் 224 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளது. டிசம்பர் 2025 பதிவான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு 301 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு 2047 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்து 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. கொழும்பு கஹத்துவ ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய இளம் யுவதி ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கஹத்துடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். பிளட் சிங்கள கோவின் நாரகல வெடகே வட்டத்தில் வசித்து வந்த 25 வயதுடைய திருமணமாகாத யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஆடை தொழிற்சாலையில் உதவியாளராக பணியாற்றியதாக கூறப்படும் சந்தேக நபர் கொலைக்கு பிறகு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரத்தக்கரை படிந்த கத்தியை போலீசார் மீட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட இளம்பெண் கடந்த ஆண்டு ஆடை தொழிற்சாலையில் பணிக்கு வந்த நிலையில் சந்தேக நபர் 2024ஆம் ஆண்டு பணிக்கு சேர்ந்துள்ளார். பதுளை கெப்டிபொலவைச் சேர்ந்த சந்தேக நபர் திருமணமானவர் எனவும் கொலை செய்யப்பட்ட யுவதியும் சந்தேக நபரும் சுமார் 1 வருடமாக காதல் உறவில் இருந்து வந்துள்ளனர். இதன் போது இருவரும் ஏற்பட்ட பிரச்சனையினால் இளம்பெண் பல நாட்களாக சந்தேக நபரிடம் பேசாமல் தவிர்த்து வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இன்று காலை ஆடை தொழிற்சாலையின் பிரதான நுழைவாயிலில் இளம் யுவதிக்கும் சந்தேக நபருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கழுத்தறுத்து கொலையை செய்ததாக கூறப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளில் இளம்பெண்ணின் கழுத்தை அறுத்த பிறகு சந்தேக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்று அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்று துணிப்பையை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதன்போது படுகாயமடைந்த இளம் யுவதி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இளம்பெண்ணின் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து கஹத்துடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். புல்மோட்டை நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் அனுமதி பத்திரமின்றி அதிக விலைக்கு டீசல் விற்பனை செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு வேளையில் புல்மோட்டை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது போலீசார் குறித்த வர்த்தக நிலையத்தை முற்றுகையிட்டு சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு அவரிடமிருந்து சட்டவிரோதமான முறையில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த 390 லிட்டர் டீசலை போலீஸ் பொறுப்பில் எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அர்பத் நகர் புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபர் இன்று குச்சவெளி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதோடு புல்மோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கை தற்போது எரிபொருள் இறக்குமதிக்கு ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதில்லை. ஹோர்முஸ் நீரிணைக்கு மாற்றாக இலங்கை தற்போது ஆப்பிரிக்க நன்னம்பிக்கை முனை ஊடாக செல்லும் கடல் வழித்தடங்களையே எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தி வருகிறது. இந்த நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எரிபொருள் உற்பத்தி மற்றும் போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் இலங்கைக்கு அது ஒரு பிரதான தடையாக அமையாது. ஏற்கனவே மாற்று வழிகள் மூலமே எரிபொருள் கொண்டு வரப்படுவதால் இந்த நெருக்கடி நிலை இலங்கையை பாதிக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளமான அல் உதைத் விமான தளம் மீது ஈரானிய ஏவுகணை ஒன்று தாக்கியுள்ள போதிலும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று கட்டார் தெரிவித்துள்ளது. ஈரானிலிருந்து தமது நாட்டுக்கு ஏவப்படும் மற்றொரு ஏவுகணையை தாம் வெற்றிகரமாக வழிமறைத்துள்ளதாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இதேவேளை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை தாம் கைது செய்துள்ளதாக கட்டார் அறிவித்துள்ளது. கட்டாரில் IRGC சார்பாக செயற்பட்டதாக கருதப்படும் 2 குழுக்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக அந்த நாட்டு அரசு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 7 பேர் கட்டாரின் ராணுவ நிலைகளை உளவு பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் ஏனைய 3 ட்ரோன்களை பயன்படுத்தி சதிவேலைகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான இடங்களின் வரைபடங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் என்பனவும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்